ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயண்டா மகாபத்ரா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்மளோட ஆத்தர் பேர் வந்து ஜெயண்டா மகாபத்ரா. இவங்க வந்து 22 அக்டோபர் 1928 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பொயட். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாதமி அவார்ட் வின் பண்ணதில் இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பொயட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃபேமஸ் ஒர்க் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மர், ஹங்கர், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே வந்து இவங்களோட ஃபேமஸான ஒர்க். இவங்க வந்து அது போக பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க. 27th ஆகஸ்ட் 2013 வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற போம் வந்து என்ன போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் போம் தான். அந்த போமில் வந்து 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் வந்து 3 லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம்மரிக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போமில் என்ன ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போம் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம பொயட் வந்து ரொம்பவே சாரோஃபுல்லான மூடில் இருக்கார் அப்படிங்கிறத வந்து சொல்லும். அந்த கிராஸ் போயம் வந்து நமக்கு எதை டிஸ்கிரைப் பண்ணுன்னா, ஹியூமனோட கண்டிஷன், செலிப்ரேஷன், அப்புறம் ரிவைவல் ஆஃப் ஃபேத் இன் லைஃப் அண்ட் எக்ஸ்டின்ஷனை வந்து நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கிரியேஷன் வந்து அழிவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதாவது ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அழிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிரியேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு அழிவை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போமோட ஓப்பனிங்லேயே நம்ம பொயட் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாரோஃபுல்லான மூடில் வந்திருக்காரு. ரொம்பவே சோகமாக இருக்கார். ஒரு கிரேட்டான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அந்த கிரிஃபை வந்து அவரோட விதி, டெஸ்னி அப்படின்னா விதின்னு அர்த்தம். அதாவது விதின்னு நினச்சி அக்செப்ட் பண்ணுறாரு. அந்த சோகம் தான் நம்மளோட விதி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது தான் அவர் ஹெட்லேருந்து ஷோல்டருக்கு ஒரு மூமெண்ட் நடக்குது. அப்போ அவருக்கு வந்து அதாவது அவரோட காலில் வந்து ஒரு ஃபீட்டில் வந்து கொஞ்சம் கிராஸஸ் எல்லாமே தட்டுப்படுற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஹிம்னல் சவுண்டு கேட்குது. ஹிம்னல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, HYMN. அந்த லிட்டில் ஹிம் அப்படிங்கிறது ஹிம்னல் அப்படின்னா துதிப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம வந்து எதையாவது நோக்கி வந்து துதிச்சு பாடுவோம் இல்லையா, ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் கோரஸ் எல்லாரும் பாடுவாங்கள்ல, துதிப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த துதிப்பாடல் வந்து அவருக்கு வந்து எதிரொலிக்கு தான், ரீவைப்ரண்டிங் பண்ணுது. ரீவைப்ரண்டிங்னா எதிரொலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த அட்மாஸ்ஃபியரில் வந்து எதிரொலிக்கு தான். அவர் வந்து குனிஞ்சு கீழே பார்க்குறாரு. கிராஸ் தான் இருக்குது. அந்த கிராஸை பார்க்குறாரு. அந்த துதிப்பாடல்லாம் யாரை நோக்கி பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்தவர் அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. கடவுள் தானே எங்கேயும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கடவுள் இல்லைன்னா நேச்சர், நம்ம வந்து ரெண்டையுமே எடுத்துக்கலாம். அப்போ வந்து அங்கே சாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாண்டிங்னா கோஷம் போடுறாங்க. அங்கே வந்து அந்த ஹம்மிங் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து கோரஸாக வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. அது அவர் காதில், நம்ம பொயட்டோட காதில் வந்து கேட்குது. அதை கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் ரொம்ப டிப்ரெஸ்டாக, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் இல்லையா. அந்த பாட்டை கேட்கும்போது அவர் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஒரு யாரோ கன்சோல் பண்ணுற மாதிரி அவருக்கு இருக்குது. அவர் வந்து ரொம்ப ஜாயஸாக இருக்குது. அந்த காட்சியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஜாயஸாக இருக்குது. ஒரு அசென்ட்ரல் ராட்டன் ஸ்மெல் வருது. ராட்டன் அப்படின்னா ஒரு அழுகி போன ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் வந்து இவரோட சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வந்து இவருக்கு தோணுதான். இவரோட சீக்ரெட்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் அந்த திறந்து விடப்பட்ட ஈவல்ஸ் எல்லாம் கீழே வருது. அது எல்லாமே வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுல ஒன்று அவங்க எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த திறந்து விடப்பட்ட ஈவில் எல்லாமே இவர் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சென்ட்ரல் ஸ்மெல் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அந்த ஸ்மெல்லில் வந்து இவருக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. மயக்கத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லர்ச்சிங், LURCHING, லர்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே திக்காக ஹெவியாக இருக்குது. அந்த ஸ்மெல்லை ஈஸியாலாம் நம்மளால் போக்கிடவே முடியாது, ரிமூவ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து எப்படி
எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பொயட்டோட பர்சனாலிட்டியில் வந்து கலந்துருக்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவரோட எல்லா சீக்ரெட்ஸுமே அந்த ராட்டனில் வந்து சோக் ஆயிடுச்சு அப்படின்னா நனைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது அந்த அவர் நனைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு தண்ணியில் வந்து துணி நனைஞ்சது அப்படின்னா எப்படி வந்து ரெண்டுமே பிரிக்க முடியாத அளவுக்கு பிளெண்டாக இருக்கும். அதே மாதிரி அவரோட சீக்ரெட்டும் அந்த ராட்டன் ஸ்மெல்லும் வந்து பிளெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ராட்டன் ஸ்டேட்டில் தான் ரூட் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ராட்டன் ஸ்டேட்டில் இருந்து எதெல்லாம் அந்த ராட்டன் ஸ்டேட் வந்து ஒரு ரூட்டாக இருக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் மீன்ஸ் அதுதான் வந்து இந்த பிரச்சனைலாம் க்ரியேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னென்ன பிரச்சனைலாம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆனெக்ஸ்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், லோனிங்னஸ் எல்லாமே வந்து அதுதான் காரணம். இந்த வேர்ல்டு வந்து சீரழிஞ்சு டீகே ஆகிற கண்டிஷனில் இருக்குது. அங்கே வந்து ஹியூமன் வேல்யூஸே இல்லை. இந்த உலகமே வந்து அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. இங்கே வந்து ஹியூமன் சென்ஸ்க்கு வந்து வேல்யூவே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. பொயட் ரொம்ப ஈகராக இருக்கார் இந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண. ஆல்ரெடி அவர் வந்து ரொம்பவே சோகமான மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கார். இப்போ இந்த கண்டிஷனெல்லாம் நினச்சி அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட டிப்ரெஸ்டாக இருக்கார். இப்போ வந்து அந்த கண்டிஷன் எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்பவே ஈகராக இருக்கார். இந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் தான் அவர் லைஃப் வந்து ஹாப்பியாக பெட்டராக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் இவர் லைஃப்பில் இருந்த ஈவில்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணணும். அதாவது பாஸ்ட்டில் இந்த வேர்ல்டில் இருந்த ஈவில் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. கிராஸ் ட்ரீஸ் எல்லாமே டீகே ஆகுது. டீகே ஆகிறத வந்து இந்த சோஷியல் ஆர்டர்ஸோட வந்து சிம்பாலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உலகத்தில் புல் மரம் எல்லாமே டீகே ஆகுது அப்படிங்கிறத வர அந்த சிம்பாலிக்காக வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் வேரோட பிடுங்கப்படணும். அது இப்படி அழிக்கிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆல்ரெடி பழசு எல்லாமே போயிட்டு புதுசாக அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே உருவாகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான குருத்து மாதிரி இருக்கிற கிராஸும் கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற கிராஸும் ஒரு புது மரக்கன்றுகள்லாம் வந்து தளிர்விட்டு மறுபடியும் வளரணும்னு சொல்கிறாரு. இந்த கிராஸ் போயம் வந்து எதெல்லாம் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டில் வந்து ஹியூமனோட கண்டிஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. அது போக அவங்களோட செலப்ரேஷன், ரிவைவல் ஆஃப் ஃபேத் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஈவில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அழியணும், டெஸ்ட்ராய் பண்ணணும். அதாவது ஈவில் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் எல்லாமே அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு புது உலகம் வந்து ஒன்று க்ரியேட் ஆகணும். அந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராமிசிங்கான ஜாய் இருக்கணும், பீஸ் இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், அப்புறம் வந்து ஃபெர்டர்னிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபெர்டர்னிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சகோதரத்துவம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட அந்த போமோட சம்மரி முடியுது. தீம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் அண்ட் டெத், த ஈவில்டபிலிட்டி ஆஃப் டெத், த இன்சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த போமோட தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் for more videos.